जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்கள ஆரம்பம். தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். 16 பெற்று பெருவாழ்வு. நல்ல வாய் உடையவர். முகம் என்பது முழு மூஞ்சிக்கு மட்டுமில்லாமல் அதிலே உள்ள வாய்க்கும் பேர். சம்ஸ்கிருதத்தில் வாய்க்கு தனியாக பேர் கிடையாது. அத்தனை பேர்களையும் சொல்கிறதாகவும் பேச்சுக்கே கருவியாகவும் இருக்கிற வாய்க்கு தனியாக பேர் இல்லாமல் முகம் என்றேதான் அதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. குறிப்பு 143ஆம் பக்கத்தில் முகமும் வாயும் பார்க்க. வேடிக்கையாக தமிழிலே வாய்க்கு வாய் என்று பேர் இருந்தாலும் முகத்துக்கு பேரே இல்லை. முகம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை. மூஞ்சி என்பது பேச்சு வழக்கிலே மட்டுமுள்ள கொச்சைதான். இலக்கண இலக்கிய வார்த்தை இல்லை. அதனாலே அந்த காலத்திலே சம்ஸ்கிருத கடிகையில் படிக்கும் வித்தியார்த்திகளும் தமிழ் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் பரஸ்பரம் பரிகாசம் பண்ணிக்கொள்வார்களாம். இவன் அவனை முகம் இல்லாதவன் என்பானாம், அவன் இவனை வாய் இல்லாதவன் என்று திருப்புவானாம். பரிகாசம் என்றாலும் இந்த நாள் மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் பாஷா துவேஷத்தில் ஏசிக்கொண்டார்கள் என்று அர்த்தமில்லை. குட் ஹியூமர் பேண்டர் என்கிறார்களே, அப்படி நல்ல எண்ணத்தோடு சேர்ந்த ஹாஸ்ய உணர்ச்சியில் சுவாதீனமாக கேலி பண்ணி கொள்வார்கள். முகம் என்றால் வாய் என்று சொல்ல வந்தேன். சுமுகம் நல்ல வாய் என்றால் எது நல்ல வாய்? நல்ல விஷயங்களை சத் விஷயங்களை சொல்கிற வாய்தான் நல்ல வாய். அதனால் நல்ல வித்வானுக்கு சுமுகர் என்று பெயர் உண்டு. சுமுகர் என்றால் கற்றறிந்தவர். இந்த அர்த்தத்திலேயும் பிள்ளையார் சுமுகர். அவர் நல்ல வாயை உடைய மகா வித்வான். பிரம்மணஸ்பதி பிருகஸ்பதி என்று வேதங்களில் சொல்லப்படும் மகா மேதாவிக்கும் அவருக்கும் பேதம் கிடையாது. அவருடைய அநேக ரூப பேதங்களில் வித்யா கணபதி என்றே ஒருத்தர் உண்டு. 21 கணபதி பேதங்களை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஷ்பமாக 21 தினசு புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணும்படியாக சதுர்த்தி பூஜா கல்பத்தில் விதித்திருக்கிறது. அதிலே வித்யா கணபதி என்ற பெயரை சொல்லி அவருக்கு ரசாள புஷ்பம் போடணும் என்று இருக்கிறது. ரசாளம் அதாவது ரசாளு என்று பொதுவாக சொல்கிறது. ரசாளம்தான் மாம்பழங்களுக்குள்ளேயே பரம மதுரமாக இருக்கப்பட்ட தினுசு. வித்யை என்பது அப்படிப்பட்ட ஆத்ம மாம்பழம். யார் லோகத்தை முதலில் சுற்றி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு என்று நாரதர் கொடுத்த பழத்தை வைத்து பரமசிவன் பந்தயம் நடத்தி அதிலே விக்னேஸ்வரர் ஜெயித்து பெற்றுக்கொண்ட ஞானப்பழம் அந்த மாம்பழம்தான். வித்வத் வித்யை, அதனால் அடையும் ஞானம், இவற்றை உடையவர் சுமுகர். யானை வாயின் சிறப்பும் தத்துவ பொருளும். யானையின் வாயில் ஒரு விசேஷம். நமக்கும் இன்னும் ஆடு மாடு மாதிரி எந்த பிராணியானாலும் அதற்கும் வாய் என்பது இந்த கோடிக்கு அந்த கோடி, உதடு எப்போதும் வெளியில் தெரிகிற விதத்திலேயே இருக்கிறது. கண் என்ற ஒரு அவயவத்திற்குத்தான் அவசியமான சமயங்களுக்காக ரப்பை என்று மூடி போட்டு வைத்திருக்கிறதே தவிர காது மூக்கு வாய் ஆகியவை நன்றாக வெளியில் தெரிகிற விதத்திலேயே இருக்கின்றன. ரப்பை கண்ணை மூடுகிற மாதிரி உதடு நாக்கும் பல்லும் தெரியாமல் மூடுகிறது என்றாலும் இவற்றுக்குள் வித்தியாசமும் இருக்கிறது. கண்ணின் காரியமான பார்வை என்பதில் ரப்பைக்கு வேலையே இல்லை. பார்வையை மறைப்பதற்கே ஏற்பட்டது அது. உதடு அப்படி இல்லை. பேச்சு என்கிற காரியத்திலேயே நேராக நிறைய பங்கு எடுத்துக்கொள்வது அது. நாக்கு பல் உதடு மூன்றுமே சேர்ந்துதான் பேச்சு என்பதை உண்டாக்கும் கருவியான வாய். பா மா முதலான சப்தங்கள் உதட்டாலேயே முக்கியமாக உண்டாவதால் ஓஷ்டியம் என்றே அவற்றுக்கு பெயர். இங்கிலீஷிலும் லிப்பை வைத்து லேபியல் என்கிறார்கள். நமக்கெல்லாம் வாயின் அங்கமான உதடு எப்போதும் வெளியே தெரிகிறது. யானை ஒன்றுக்குத்தான் வாயை மூடிக்கொண்டு தும்பிக்கை இருக்கிறது. வாயை கையால் பொத்திக்கொள்வது அடக்கத்திற்கு அடையாளம். நாம் கையை மடித்து கொண்டு
ஒரு காரியமாக வாயை பொத்திக்கொள்ள வேண்டியிருக்கிறது. யானைக்கானால் சுவாபாவிகமாகவே, அதாவது தன்னியற்கையாகவே அதற்கு கையின் ஸ்தானத்தில் உள்ள தும்பிக்கை வாயை சதாவும் மூடிக்கொண்டிருக்கிறது. தும்பி என்றால் யானை, அதன் கை தும்பிக்கை. தும்பிக்கையால் ஆகாரத்தை எடுத்து அது வாய்க்குள்ளே போட்டுக்கொள்கிற போதும், தும்பிக்கையை உசர தூக்கி கொண்டு பிளிறுகிற போதும் மட்டும்தான் அதன் வாயை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட வாய்க்காரராக பிள்ளையார் இருப்பதில் பெரிய தத்வார்த்தம் இருக்கிறது. எத்தனை வித்வத் இருந்தாலும் லொடலொடவென்று விஷயங்களை கொட்டி வாதம் பண்ணி கொண்டிருக்காமல் அவசியமான சமயம் தவிர மற்ற காலங்களிலெல்லாம் வாயை மூடிக்கொண்டிருப்பதுதான் நிஜமான வித்வானின் லட்சணம் என்று காட்டவே தும்பிக்கையால் வாயை மூடிக்கொண்டிருக்கும் கஜ ரூபத்தில் இருக்கிறார். அத்தனை வித்வத்துக்கும் முடிவு மௌனம்தான் என்று காட்டுகிறார். விக்னேஸ்வரர் நிஜமான சுமுகர். ஏகதந்தர் என்பும் பிறர் கூறியர். அடுத்தாற்போல ஏகதந்தர், சுமுகஸ்சைக தந்தஸ்ச, இரண்டாவது பேர் ஏகதந்தர். அப்படி என்றால் ஒரே தந்தம் உடையவர் என்று அர்த்தம். ஒற்றை கொம்பன். பொதுவாக ஆண் யானைக்கு 2 கொம்பு இருக்கும், பெண் யானைக்கு கொம்பே கிடையாது. இவருக்கோ ஒரே கொம்பு. முதலில் இவருக்கு 2 கொம்பு இருந்து அப்புறம் வலது பக்கம் இருப்பதை இவரே ஒடித்து கொண்டு விட்டார். அதை விக்கிரகங்களில் வலது பக்க கீழ்கையில் வைத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஏன் ஒடித்து கொண்டார்? புராண ரீதியில் 2 கதை சொல்கிறார்கள். வியாசர் பாரதம் சொல்கிற போது அதை உடனே விக்னேஸ்வரர் அவசரமாக ஹிமாச்சல பாறைகளில் எழுத வேண்டியிருந்ததென்றும், அப்போது எழுத்தாணிக்காக தேடிக்கொண்டு ஓடாமல் தந்தங்களில் ஒன்றையே முறித்து அதனால் எழுதினார் என்றும் ஒரு கதை. அறிவு வளர்ச்சிக்காக தம்முடைய பகு அழகான அங்கத்தை யானையின் அங்கங்களுக்குள்ளேயே இறந்தாலும் 1000 பொன் என்று ரொம்பவும் மதிப்புள்ளதாய் இருப்பதை உயிரோடு இருக்கும்போதே தியாகம் செய்த உத்தம குணத்தை காட்டும் கதை. இன்னொரு கதை, மற்ற எந்த அஸ்திரத்தாலும் வதம் பண்ண முடியாத கஜமுகாசுரனை தம்முடைய ஒரு தந்தத்தை முறித்து ஆயுதமாக்கி பிரயோகித்து வதம் பண்ணினார் என்பது. லோகரக்ஷணத்துக்காக என்பும் உரியர் பிறர்க்கு என்று காட்டிய கதை. சாதாரணமாக அந்த குறளுக்கு ததீசியைத்தான் திருஷ்டாந்தம் காட்டுவார்கள். குறிப்பு: விருத்தாசுரனை இந்திரன் வதம் செய்யும் பொருட்டு வஜ்ராயுதம் தயாரிப்பதற்காக ததீசி முனிவர் தமது முதுகெலும்பையே தந்தார். தந்தமும் யானையின் எலும்புதான். அதனால் பிள்ளையாரும் என்பும் பிறர்க்கு உரியரான அன்புடையார்தான். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर.